டிராஃபிக் ஒஸ்ட்டு டிராஃபிக்குங்க. கன்னியாகுமரி தனுஷ்கோடி போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே பைபாஸில் அழைச்சிட்டு போனோம். இது ஒஸ்ட்டுங்க. ஓ, லுக் அட் த வியூ. வாவ். ஆக்சுவலாக அதான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஹில்ஸில் இருந்து இந்த மாதிரி லேக், பேக் வாட்டர்ஸ், சி, லைக் ஓஷன், பீச் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். ஆனால் டு பி ஹானஸ்ட், மற்ற இடத்துல எப்படின்னு தெரில, இந்த இடத்துல மேக்ஸிமம் யாருக்கும் கரெக்டாக வண்டி ஓட்ட தெரிலங்க. 4 வீலர் டிரைவர்ஸை சொல்கிறேன். எல்லோரும் அந்த ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. லெஃப்ட் எடுக்கிறதா இருந்தால் கரெக்டாக லெஃப்ட் எடுத்துடணும். கரெக்டாக லெஃப்ட் எடுத்துகிட்டு நடுவில் வந்து நின்று யோசிச்சிடுறாங்க. ஸோ நமக்கு பேக்கில் வர பைக்கர்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. நார்மலாக நான் கோயம்புத்தூர்லேயே எப்படின்னா, லெஃப்ட்டு பார்ப்பாங்க, வண்டி இருக்கா அப்படியே ரைட் எடுத்துருவாங்க. லெஃப்ட் பார்ப்பாங்க, வண்டி இல்லையா அப்படியே லெஃப்ட் எடுத்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. நடுவில் பாதியில் வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பாதியில் வந்து நிறுத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் போக மாட்டுறாங்க, போகிற நம்மளையும் விட மாட்டுறாங்க. கரெக்டாக ஹாப்பி நியூ இயர். ஏண்டா போச்சா? அப்படி நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கோம். now the time is around 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 130 கிலோமீட்டர்ஸ் பெண்டிங். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஹோட்டலில் போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் நம்ம கிளம்பிட்டோன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த 130 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிடலாம். ஸோ அதான் பிளான். செயின்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூல். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பனிங். இன்னையிலேருந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 o'clock ஆயிடுச்சுன்னா நிறைய கஜன்னு ஆயிரும் நினைக்கிறேன் இங்கெல்லாம். ஸோ காய்ஸ், சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் ஃபார் ரைடர்ஸ். எங்கே லாங் ரைட் போகிறதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. உங்களோட பசி தீர்ற அளவுக்கு ஜஸ்ட் லைட்டாக சாப்பிட்டா போதும். ஹெவியாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி மீல்ஸு தான் சாப்பிட்டேன். ஆனால் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். என்ன எல்லாம் ஏறி வர்றானுங்க. 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். ஐயோ, ஹெவி ஆயிடுச்சு. அது கூட ஒரு லெமன் ஜூஸ் கூட குடிச்சிட்டேன். ரொம்ப ஓவர்லோடட் ஆயிடுச்சு. ஓவர்லோடானா பிரச்சனை, முடியலை, ஹெவி ஆயிடுச்சு. இந்த பைக்கில் இப்போ உட்காந்து ஓட்டும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஆன் த ரைட் அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். அண்டு இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு தான், ரொம்ப வெயில் இல்லை. ஆனால் அந்த ஒரு புழுக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப உள்ளே இருந்து அப்படி ஹீட்டு வருது. அது ஒரு ப்ராப்ளம். ஆனால் நம்ம ரைடு அந்த கன்னியாகுமரி தனுஷ்கோடி போயிருந்தோம். அந்த டைமில் வந்து அந்த மழை டைமுங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நல்ல ஜில்லுன்னு காற்று. போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போது செம்ம வெயில். இன்னொரு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 140 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 3.5 ஹவர்ஸில் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபியூல் கம்மியாயிருச்சு, ஃபியூல் அடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஃபியூல் ஒன்று எடுத்திருந்தேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் ஃபியூல் வந்து 550. இது செகண்ட் ஃபியூல்.
தேங்க்ஃபுல் 820 ஃபியூல் அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூல் வந்து 550, செகண்ட் ஃபியூல் வந்து 820. பேக் வாட்டர் லேக். என் மூஞ்சி பார்த்தீங்களா, செம்ம டயர்டுங்க, செம்ம வெயில், செம்ம டயர்டு. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் டயர்டாகி காஞ்சு கருவாடை நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருந்தால் எங்கே அங்கே இருக்கான். ஸோ எல்லோரும் செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க, செம்ம ஹாட்டு இல்லையா, செம்ம வெயில். அதனால தான் இப்போ ஒரு செம்ம டிராஃபிக் வேறு, அதுவும் மெயின் ஒரு இஷ்யூ. ஸோ அதனால தான் இப்போ ஒரு மில்க் ஷேக், பாதாம் இல்லை பிஸ்தா ஷேக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அண்ட் சல்மான் பார்த்தீங்கன்னா, சல்மான் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் பிஸ்தா ஷேக் வரட்டும் எப்படி இருக்குன்னு. ஜெஸ்டினும் விவேக்கும் மட்டும் சாக்லேட் மில்க் ஷேக். ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா இருக்கு மச்சி, தட்டி விடு மச்சி, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வீடியோக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், சினிமா இல்லை, நான் வந்துட்டு ஃபோட்டோ போட்டு. ஆக்சுவலி இதுக்கு மேலே டெக்கரேஷன்ஸ் போட்டோம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. எனக்கு இப்போதைக்கு எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா வெயில். ஆமாம், செம்ம வெயில் மச்சி. வெயில் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அந்த உஷ்ணமா என்னமோ சொல்லுவாங்களே, புழுக்கம். சாயந்தரம் 5:30 மணிக்கெலாம் வெயில். ஆமாம், வெயில் நீங்கள் நம்ம ரொம்ப நாளாக கொத்திலே இருக்கிறோம். ஆமாம், அதான் அதுவும் ஒரு மெயின் காரணம். வெளியே வந்தோடனே முடியுது. ஸோ எஸ், அப்படி நம்ம பிஸ்தா வந்துருச்சு. இது சாப்பிட்டு முடியறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நான் பைக்கில் vlog எடுக்கல, நெக்ஸ்ட் டைரெக்டாக நம்ம ரூமில் பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ முடியல சத்தியமாக. ஸோ ரூமில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து நான் குளிச்சுட்டேன். அண்டு இன்னைக்கு 1ஆம் தேதிங்கிறதுனால எல்லாமே நேரத்தில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட்டு வந்து நமக்கு வெளியே தான் வாங்கணும். ஸோ இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு டவுட் ஆயிரும். ஸோ அதனால் நேரத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஸோ சாப்பிட போகலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃப் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. ஸோ இருட்டில் என் ஃபேஸ் தெரியாது, மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ கிளிஃப் பீச் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே போயிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இங்கேயே சாப்பிட்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் 12 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், இவர் மட்டும் தான் பீஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இப்போ கிளிஃபில் தான் நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ கிடைக்கும். ஆனால் இப்போ கிளியராக இருக்காது. நம்ம காலையில் வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், அப்படி நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அண்ட் நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. ஸோ பீஃப் ரோஸ்ட்டு தான் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் ஓகே, நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. சிக்கன், சப்பாத்தி நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நெய் ரோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அண்ட் தென் மீட் பண்ணுறேன். ஸோ எஸ் கைஸ், அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு நான் பேக் டு த ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரம் தூங்கிட்டோம். நான் என்னோடய GoPro இதெல்லாம் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து நம்ம பீச் போகிறோம். கொல்லம் பீச், வர்க்கலா பீச், வர்க்கலா பீச்,
கிளிஃப் பீச் எல்லாமே போகிறோம், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye bye, love you guys.